ஹாய் வெல்கம் பேக் டு ஆட்டிடியூட் கேமர் ரீபார்ன். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நமக்கு என்ன கேம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தி ஹவுஸ் ஆஃப் டெத்து ரீமேக்கு. அதாவது இந்த கேமோட ப்ரீவியஸ் வெர்ஷன், அதாவது 90s ரிலீஸ் ஆன கேமை போன வாரம் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கு அதிகமாக சப்போர்ட் யாரும் பண்ணலை. அதனால் இன்றைக்கி ரீமேக் பண்ணலாம். அந்த கேம் போன வருஷம் தான் ரீமேக் பண்ணாங்க. ரீமேக் பண்ணி ஒரு டீசெண்டான கிராஃபிக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம விளையாண்டு பார்ப்போம். விளையாண்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை இந்த கேம் மூலமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபன்னியாக கொஞ்சம் டப்பிங்லாம் பண்ணி கொஞ்சம் சூப்பராக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேமிங் ஃபீல்டில் லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணி ஒரு 900 வீடியோஸ் கிட்ட போட்டு இதே சேனல் தான். ஆனால் கொஞ்சம் நான் சேனல் டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக நான் வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிளம்புவோமா, கேமுக்குள்ளே போவோம். ஸ்டார்ட் த நியூ கேம். அதாவது என்ன இந்த கேமோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீட்டில் ஸ்ட்ரேஞ்சான விஷயம்லாம் நிறையவே நடக்குது. அந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை நம்ம என்ன அப்படின்னு பார்க்குறதுக்காக, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம போகிறோம். அப்படி போகும்போது நம்ம எத்தனை பேரை காப்பாற்றுறோம் அப்படிங்கிறது தான் கதை. கிளம்புவோமா? சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ளே. ஒரே கடுக்கு முட்டுக்கும் சத்தம் கேட்குது. இவன் முறுக்கு சாப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். முறுக்குலாம் சாப்பிட்றீங்க. அதாவது இந்த கேமை நம்ம 90s அந்த விண்டோ XP விண்டோ 7 விளையாடும் போது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அது அந்த விண்டோ ஆன் பண்ணும் போதே ஒரு சவுண்டு மியூசிக் ஒன்று வரும். அது வேறு லெவல். அது கேமர்ஸுக்கு தெரியும் அந்த சவுண்டு என்னென்னு. சூப்பரான சவுண்டு அது. சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே வந்தவொடனே லைக்கை போட்டு விட்ருங்க. நீங்கள் லைக் போட்டிங்கன்னா நம்ம வீடியோ ரொம்ப பேருக்கு சஜஷன் ஆகும். அதுதான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு சாப்டர் ட்ராஜடி. அதாவது ட்ராஜடினா என்னென்னு தெரியும். ஒரு சம்பவம், ஒரு திடுக்கிடும் சம்பவம் தான் ட்ராஜடின்னு சொல்லுவாங்க. கார் வேகமாக வருது. யாராவன்? ஓ அது பாவி, அநியாயமாக தவக்கலை நசுக்கி கொண்டியடா. தவக்கலை மைண்ட் வாய்ஸ். லாஸ்ட் இவனே என்னடா போயிட்டு இருந்தேன். இல்லை, குத்துக்கறி மாதிரி கிடக்குறாங்க எல்லாரும். கோழிக்கறி மாதிரி பண்ணி போட்டிருக்காங்க. ஏய், லைட்டாக பண்ணுறா, கண்ணு கூசுது. நம்ம வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஹீரோ இவர் தான். ஹீரோ வீக்கா பாத்து. ஹே, கடிச்சு வச்சிட்டான்டா. சுடுதான். உள்ள ரொம்ப பேர் இருக்காங்க, போய் காப்பாத்து. சரிடா, காப்பாத்துறேன்டா. ஃபோட்டோ வாங்கியாச்சு. யார் இருக்காங்க அப்படிங்கிற ஃபோட்டோ வாங்கியாச்சு. ரீலோட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சுட்டுக்கிட்டே இருக்கோம். ஒருத்தனை கொண்டாச்சு. நம்மளே சுட்டு கொண்டாச்சு. சாரிப்பா, என்னை மன்னிச்சிருப்பா. உன்னை காப்பாற்ற தான் வந்தேன், ஆனால் முடியல. தாலே தெரிஞ்சிடும். வெறித்தனமாக சொல்லுவேண்டா. ஓ டாக்ஸ். இது என்ன வினோதமான நாய் இருக்கு. நாய்க்கு ரெக்க இருக்குங்க. அதான் புரியல எனக்கு. சோஃபி. ரோகன், நீயா? நான் தான். வா, கட்டி பிடிச்சிக்க. இல்லை, கட்டி பிடிக்க. யாரா தூக்கிட்டான்டா. இங்க யாரும் உயிரோட இருக்க முடியாதே. இது யாரும் உயிரோட இருக்க முடியாதா? சோஃபி தூக்கிட்டான். சோஃபியை தூக்கிட்டான்டா. சோஃபியை காப்பாற்றணும். இப்போ நான் மிஷின் சோஃபியை ரெஸ்கியூ பண்ணணும். இது யாரு? பச்சை மனிதன், ஹல்கோட தம்பின்னு நினைக்கிறேன். அவரு பிச்சு போட்டாச்சு பாடியை பாதியா. அதுக்குள்ளேயே அவனை கொண்டுட்டான். 2வது ஆளையும் மிஸ் பண்ணிட்டோமே. ரொம்ப கொடூரமாக சுட்டு கிடக்கலாம் பாருங்க. கடிச்சு வச்சிட்டான்டா. மன்னிச்சிருப்பா, நான் உன்னை காப்பாற்ற தான் வந்தேன். ஆனால் இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. யார் வந்தாலும் தலையிலே சுடணும். வெறித்தனமாக சுடுவேன். பார்க்கல. அதுவாகவே ரிலீஸ் ஆகிரும். ஓகேங்களா? ரீலோட் அதுவும் ரீலோட் ஆகும். ஆட்டோமேட்டிக் லோடு தான் பண்ணிக்கிறேன். இந்த கேம் நம்ம முன்னாடி பண்ணும்போது கொஞ்சம் இதாக இந்த ஷாகியாக இருக்கும். இப்போ பரவாயில்ல, இப்போ நல்லாவே சூப்பராக பண்ணிட்டாங்க. கடிச்சு வச்சிட்டான்டா. நல்லா கடிச்சு வச்சிட்டான்டா. நறுக்குன்னு கடிச்சிட்டான்டா.
லைக் பண்ணுங்க. கொஞ்சம் மர்மமாக தான் இருக்கு. என்ன இது இவங்க யார்? என்னாச்சு உங்களுக்கு? இது சாவலையா நீ? உர்ரா காப்பாத்திட்டு. நல்ல வேலை, ஒருத்தனை காப்பாத்தியாச்சு. மேலே போ, மேலே ரொம்ப பேர் இருக்காங்க. மேலே ரொம்ப பேர் இருக்காங்களா? இன்னும் எத்தனை பேரை காப்பாற்று காவு வாங்குறதுன்னு தெரியல. வர அவன் குரூட்டு மாதிரி இருக்கான். குரூட்டு மாதிரி இருந்தாங்க பார்க்குறதுக்கு. அவன் நானும் ரோட் பண்ண தேவையில்லை. மேலே தான் போகணும். ஏறு. அதுவே இல்லைடா. காப்பாற்ற வந்தனே சுட்டு கொண்டுட்டமே. ஃபர்ஸ்ட் எய்டு அது ஃபர்ஸ்ட்டு கொடு. அவனையும் காப்பாற்றிருந்தா 2 ஃபர்ஸ்ட் எய்டு கிடைச்சிருக்கும்ல. யாராவது மேலே இருந்து விழுலாயிடா. கண்ணாடியோட விழுலாம். அப்பா ஸோ டேஞ்சரஸ். வயிற்றுல தான் சொல்லணும் கட்டையோட. ஏய் எக்ஸ்மேன், எக்ஸ்மேன் குறைஞ்சு ஹெட்ஷாட் அடிக்கணும். பட்டசே ஹெட்ஷாட்டு தலையிலே அடிக்கணும். அப்போ தான். என்னது இது? புழு. வினோதமான ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. மனுஷங்கெல்லாம் ஒரு மாதிரியா வித்தியாசமாக இருக்கானுங்க. எல்லாம் பேயா மாறிட்டானுங்களா? இது ஒரு வைரஸ் தான். என்னடா சொட்ட சொல்லுங்க. ரீலோடு அடிக்க வரும். ரீலோடு சவுண்டு உண்டா? ஹெட்ஷாட் அடிக்கணும் கரெக்டாக. என்னடா தான் தலை மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு. தலையாட்டி சித்தர். காப்பாற்றியாச்சு. வா 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 கிட்ட வா. ஹெல்த் கொடுத்துட்டு போ. இந்தா வச்சுக்க வா. வர்றாவா? வினோத குரங்க எக்ஸ்மேன் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. இல்ல என்ன சவுண்ட் அது? வந்தானுங்களா? ஓடி பிடிச்சி விளாடுறாங்க. சோஃபி உனக்கு ஒன்றும் ஆகலையில? நல்லா தானே இருக்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. பயப்படாத, நான் வந்துட்டேன்ல. இனிமேல் நீ பயப்படு. வர்றான் வினோத மனிதன். சோஃபி உனக்கு ஒன்றும் ஆகலையில? இரு, இவனை நான் பார்த்துக்கிறேன். இவனை வீக் பாயிண்ட் நெஞ்சில் சுடணும். நெஞ்சில் சுட்ட தம்பிக்கு வந்து இதாம சுட்டுக்கிறாரு. ஏற்றாண்டா ஒரு ஏற்றா. வீக்கான வில்லங்க, ரொம்ப வீக்கான வில்ல. 2 அடிக்கு சுட்டான் பாருங்க. காலை சுடு. இந்த காலை சுடு. பதம் பார்த்து தலையை பதம் பாரு. அவ்வளோதான். ரொம்ப வீக்கான வில்ல. பாடி நீடிமா வந்தான். இல்லடா புழுலாம் இருக்கும்ல. சோஃபி உனக்கு என்னாச்சு? நல்லா இருக்கியா? நீ குரியனை நிப்பாட்டியே ஆகணும். குரியனா இல்லைன்னா விபரீத விலங்குகள் நடக்கும். விபரீத விளைவுகளா? சோஃபி அநியாயமாக செத்து போயிட்டே சோஃபி. என்னை காப்பாற்றுறதுக்காக லைஃப் போனஸ் கிடச்சிருக்கு. சரி பரவாயில்ல. அடுத்து வாங்க என்ட்ரி ஆகலாம். 2வது சாப்டருக்குள்ளே நம்ம வந்து இப்போ நுழைய போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. இப்போ 2வது சாப்டருக்குள்ளே போகிறோம். 2வது சாப்டரில் என்ன நடக்க போகுதுங்கிறத எனக்கே ஆர்வமாக இருக்குது. இந்த கேம் விளாண்டு 2வது சாப்டர் உள்ளே எவன் காத்திருக்கான்னு தெரியலையே நமக்காக. தி செகண்ட் சாப்டர் ரிவெஞ்ச். கதவை காலால் உடப்பண்டா நானே. குண்டா
தைரியத்திலடா நீலாம் ஓடி வர்ற? சுட்டு ஓட. மேலே வச்சே மூத்தாக்கிறோம்டா. ஏற்றிட்டான்டா ஒரு ஏற்றா. காப்பாற்றிட்டோம். பயப்படாத வா, காப்பாற்றிட்டேன். தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டு போகாதடா, ஏதாவது கொடுத்துட்டு போடா. வீணா போனவனே, கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்கான், நமக்கு எதுவுமே கொடுத்தான். ஆடு தள்ளி விட்டாண்டா ஒருத்தன். மாட்டுப்பையன் என்ன சத்தம் அது? மேலேயே வச்சு சமாளிக்கிட்டேச்சு. காலி. ராக்கெட்டி உதச்சா உள்ளுக்குள்ள போகிறதுக்கு வழி கிடச்சிருக்கு. பாப்பால், உங்களுக்கு என்ன வேலை இங்கே? யாராவன்? ரொம்ப க்ளோஸில் வந்துட்டாங்க. வாயை கொப்பளிச்சு வாங்கடா, நாரி தொலைது. இதுதான் ரத்தமா இல்லை தக்காளி சாசாடா இப்படி ஊற்றுது? யார் அது? இந்த மாதிரி கேரக்டர் ரொம்ப பேர் வர்றாங்களே, வேற கேரக்டர் இல்லையோ? ஓ, கடிச்சிருச்சு. ஒன்று கடிச்சிருச்சு. இது வினோதமான சவுண்டு. கண்டிப்பா இங்கிருந்து தான் வருது. விடு அவனை விடு. டேய் இதான் கொடுத்துட்டு போடா. போறவங்க எல்லாம் சும்மா போறாங்க. காப்பாற்றக்கூடாதுடா அவங்களே. இந்த மாதிரி ஆட்களையும் கஷ்டப்பட்டு காப்பாற்றுறேன், ஏதாச்சும் கொடுத்துட்டு போகலாம்ல. ஒன்றும் கொடுக்க மாட்டுறாங்க பிச்சைக்கார பையில. சும்மா போறாங்க. ரெடியா நிக்கிறானுங்க. தலை தண்ணியாக்கப்படும், பார்த்து வரணும் சரியா? ஒரு அடிக்கும் ஒன்று குறையுது. கீழே நெருப்பு மாதிரி ஏறிங்களா? அதுதான் வயிற்றுல சுடு. 6 பேக்ஸ் வச்சிருக்கியடா. பேய்க்கெல்லாம் 6 பேக்ஸ் இருக்கு. நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா. ஐயோ மன்னிச்சுக்கமா, தெரியாம சுட்டுட்டேன். உதவி கேட்க வந்தவளை கொன்னுட்டியடா. கொடுத்துட்டு போடா ஏதாச்சும். மேலே போக சொல்லிட்டு போறானே. ஏதாவது கொடுத்துட்டு போனா நான் ஏதாவது சமாளிப்பேன்டா அவங்கள. எதுவும் கொடுக்காம சும்மா ஓடுறியடா வெண்ண. வந்தான்ல இவன் தாங்க சோப்பு ஏற்றிட்டு போனவன். இப்போ பாவங்க 2 பேரும் எப்படி குடிச்சிட்டு இருக்கான் பாருங்களேன். ஐ வில் ஃபினிஷ் யூ ஹியர். ஒன்றை இங்கேயே வச்சு முடிக்கிறேன்னு சொல்கிறான். கதை முடிய போகுது, உண்மைதான்டா. அது ஏன் கதை இல்லை, உன் கதை. இவனுக்கு நெஞ்சு தான், இவனுக்கு நெஞ்சில் சுடணும். பாட்டமாக நின்று சுடுவாங்கிறான். நல்லவனா இருப்பான் போல.
ஓடா பயந்துட்டான். அந்த பயம் இருக்கணும். ஆண்மை இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. தள்ளி விட்டான்டா. ஐயோ கீறி விட்டு போகிறான். செத்தான். பாடி ஆகிட்டான். மேலே வச்சே பாடி பண்ணியாச்சு. ரொம்ப பெரிய உருவம். நல்ல வேலை நமக்கு ஒன்றும் ஆகலை. எந்திரிச்சாச்சு. ஐ திங்க் இதுதான் கடைசி லைஃப்னு நினைக்கிறேன். இந்த லைஃபே நம்ம கோட்டை விட்டுன்னு வைங்களேன், அவ்வளோதான். நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்கன்ற மாதிரி தான். குரியன் ஒன்னால் தப்பிக்க முடியாதுடா, நான் வந்துக்கிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் சாப்டர், அடுத்த சாப்டர், 3வது சாப்டர் நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். லோட் ஆகிட்டு இருக்கு. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கு தான் நமக்கு வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஸோ அப்ளாஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். தி 3rd சாப்டர், ட்ரூத், உண்மை. ஸ்டைலாக வர வேண்ட சுடுவான். சுட்டு தகர்த்தப்படுவேன் பதவியர்கள். ஓ இது பூட்டி இருக்கு, அடைச்சிருக்காங்க. இது என்னது ரோபோட் மங்கியா? என்னடா எந்திச்சு வரீங்க? இவ்வளோ தூங்கிட்டு இருந்தீங்க. தூங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு எந்திச்சு வரானுங்க. தூக்கத்தில் நடக்க வியாதி போல. ஓ செக்யூரிட்டி கார்டு எடுத்தாச்சு. கண்டிப்பாக இதுதான் வழி. அன்லாக் ஆயிடுச்சு. போட்டாங்க போடு மூஞ்சில. போட்டாச்சு. தடுப்பூசி போட்டுக்கோங்க. இங்கே எல்லாருக்கும் தடுப்பூசி போடுறதுக்கு தான் நான் வந்துருக்கு. இது சீக்கிரம் முடிச்சுவாங்க போலயே நம்ம கதையை. நீ இங்கேயே செத்துருவா. எத்தனை சான்ஸ் இருக்குன்னு தெரியல. மேபி 2 சான்ஸ் கூட இருக்கலாம். இது என்ன? வினோத சில்லந்திகள். என்ன சில்லந்திக்குமா வைரஸ் வந்துச்சு? நெஞ்சில் தான் சொன்னோம். தப்பான பட்டன் சுத்தம்பா. கீழே போகிறோம். கண்ணை ரெடியாக வச்சுக்க. வெயிட் பண்ணிருக்க மறுக்க. பிளேடி ராஸ்கல். யாரா நீங்கள்லாம்? ரெடியாக நிற்கிறானுங்க. எவன் வந்தாலும் சுடுதான் ஸ்டார்டிங்கில். டேய் மலை மாடு, எம்மா நல்ல வேலை சுட்டு கொள்ள பார்த்தேன். நன்றி, நீயாச்சும் இது கொடுத்திய. பிளடி மேலே வச்சு கண்டம் பண்ணிட்டேன். வேற யார் சீக்கிரம் வாங்கடா. வெறியாகுதுடா. யார் அது திடீர்னு? நான் எதிர்பார்க்காத நேரத்தில் வருதுங்க. சில்லந்திக்கு வைப்பேன். சூப்பரே.
இந்தா. என்னடா டார்சான் மாதிரி வரீங்க? மேலே போகிறோம். அடுத்து என்ன? ஏதோ மாரியம்மா கோயிலுக்கு மாவிளக்கு ஏற்றி வரன்ற மாதிரி வர்றாங்க. மாவிளக்கு தான் ஏற்ற வந்திருக்கேன். வாடா வாடா குர்ரா கொடுத்துட்டு போடா. நல்லா இருப்படா நீ. யூஸ் திஸா நாயே. ஏதாச்சும் ஹெல்த் கொடுப்பான்னு பார்த்தா யூஸ் திஸா கண்ணாட பையன். குரங்கு இதே கொண்டடிக்குது. குரங்கு எங்களுக்கு இன்னும் என்ன மாஸ்க் போட்டு வர்ற? மூஞ்சிலே சொல்லுவேன். வேற மூஞ்சி எதிரி வச்சுச்சு. தப்பிச்சாச்சு. ஆடுறா நீங்கள்லாம் வெள்ளை குரங்குகளா? ஏரியா 03. ஏரியா 51க்கு வந்துட்டோம். 51 03. இப்போ ஜோம்பிக்கும் கன்று கிடச்சி நம்மளை சுட வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு சுடணும். என்ன நேக்க அடிக்கிறானுங்க? ஓ கடிச்சிட்டான். ஒரு கடி கடிச்சிட்டான். செத்து போடா. சத்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. கேம் போச்சுன்னா கேம் ஆஃப் ஆயிரும். வேறு வழி இல்லை. மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து விளாடணும். இந்த கேமோட பிரச்சனையே தான். ஸ்டார்டிங்லேருந்து கூரியன் நீயா? நான் ஒன்று கடிச்சிட்டு இருக்க. உன் கூட நான் பேசியே ஆகணும். நீ இவ்வளோ தூரம் வருவான்னு நான் எதிர்பார்க்கல. எதுவாக இருந்தாலும் சரி, நீ யாருன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு போகிறான்டா. யாருக்கு என்னது இது? இதுக்கு மூஞ்சியில் தான் சொல்லணுமா? அதுக்கு எங்கே போகிற? இரு வரேன். ஓடிச்சு. 3 சுடுக்கே ஓடிச்சு. இந்த பயம் இருக்கணும். இதுவும் கொஞ்சம் வீக்கான வில்லனாக தான் இருக்கும் போல. ஆய் இருக்குதுங்க. ஆய் செட்டு போ சனியனே. அழித்து ஒழித்தேன் சனியனை. ஹோல்ட் யுவர் ஃபயர். உன்னை பிடிக்கிறேன்டா குரியன். இருடா. ஹெல்த்து 3 எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. சூப்பர். இப்போ தான் நம்ம கடைசி கேமோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு சாப்டர். இந்த ஒரு சாப்டர் மட்டும் நான் தாக்கு பிடிச்சிட்டேன்னு வைங்களேன். நான் தான்டா அப்படின்னாயிரும். தி ஃபைனல் சாப்டர், தி ஹவுஸ் ஆஃப் டெட். சாவின் விளிம்புக்கே வந்து விட்டேன். யார் ஸ்டார்டிங்கில்? யார்? ஒரு அடி அடிச்சாண்டா.
என்னது இது? அன்லாக்டு. திறந்தாச்சு. ஏய் இவன் அவன்ல அப்படி இல்லடா. இந்த நாய் ஒரு அடி அடிக்கும் நான் எதிர்பார்க்கல. அடிச்சிட்டான். சரி பரவாயில்ல, 3 லைஃப் இருக்குது, 3 அட்டாக் தப்பிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நடுவில் வர்றது யார்? இவன்டா. இவன் அடிப்பானடா. இவன் ஒரு மாதிரியால் அடிப்பான். இப்போ நம்ம மட்டும் எந்த ஒரு அட்டாக்கும் வாங்காமல் அடிச்சிட்டோம்னா போதும். ஐயா அடிச்சானா, ஒரு அடி அடிச்சானா. ஒரு இடத்துல நின்று அடி வாங்க மாட்டான், அது பிரச்சனை. அது மூதேவி ஆடிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம சில்லந்தி மூணாவது தடவை அட்டாக் பண்ணோம்னா அந்த சில்லந்தி வரும். அதையும் நான் கொஞ்சம் தாண்டி போயிட்டேன்னா லக்கு தான். ஆடுறா நீ எல்லாம். காயெல்லாம் கிடக்குல்ல நீங்கள். அடிச்சிட்டானுங்க. இன்னும் 2 அட்டாக் தான் இருக்குது. முடிஞ்சிச்சு, கிட்ட சொல்லி முடிஞ்சிச்சு. ஒரு அடி தான், இன்னும் ஒரே ஒரு அடி தான். இதை மட்டும் நான் தப்பிக்கலன்னு வைங்களேன், கேமே முடிஞ்சிச்சு. சோழி முடிச்சிருவாங்க நமக்கு. வந்துட்டோமா? இதான் மேலே நிற்கிது பாருங்க, அதாங்க மெயின் இல்லை. ஆமாங்க, ஒரு அடி. இந்த ஒரு அடி வாங்காமல் நான் தப்பிக்கணும் இவங்கிட்ட. ஒன்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியாதுடா கண்ணாடி போட்ட புட்டித்தலையா. நீ என்ன தோக்கடிக்க முடியாதுன்றான். இருடா, நீ என்ஜாய் பண்ணுறா. கடைசி இருக்குடா உனக்கு. இந்த இதுதான் அவன் கண்டுபிடிச்ச ஒரு பயங்கரமான மிருகமாங்க. இன்னும் மாறியா இருக்குது. கை, அது கால், அதாவது கை கால், அது மட்டும்தான் அதுக்கு கொஞ்சம் அடிக்க முடியும். இல்லைன்னா நோபடி கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் மீ, ஐ ஷால் டிஸ்ட்ராய் எவ்ரிதிங். வா ஏ ஒன்னையே போட்டுருச்சா அது? ஏன் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை நீ ஃபாலோ பண்ணலை? செத்து போடா என்ன. அத்தாடி, இப்போதான் இதுதான் பயங்கரமான வில்லன். இதுதாங்க ஃபைனல் பாஸு. இதுக்கு எது இதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு இதுக்கும் இது இருக்கு. நமக்கு ஆண்டவனா பார்த்து அனுப்பி வச்ச சான்ஸ் 2 சான்ஸ் இருக்கு. அதை வச்சு தான் அவளை அடிக்கணும். அடி வாங்க மாட்டேங்குது மூதேவி. முடிச்சிடுறேன். இதே கடைசி. இதுக்கு மேலே அவளை விட்டுட்டோம்னா நமக்கு வாய்ப்பே கிடைக்காது. ஆஹா, மேலே சில இடம் நினச்சிட்டு இருக்கேன். 4 அடி 3 அடி இன்னும் காலில் சுடு. எக்ஸ்கியூஸே கிடையாது.
எங்கே ஓடுற நின்று ஒரு இடத்துல நின்று அடியேன். உனக்கு உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு இடத்துல நின்று அடியேன். கிடச்சிச்சு பாட்டு கிடச்சிச்சு. சாமர்த்தியசாலித்தனமாக பண்ணாங்க. கொஞ்சம் தாங்க இருக்கு, ஆனால் கரெக்டாக பட மாட்டேங்குது. சரி சனியனை செத்து தொலையன். ஏன் இவ்வளோ நேரம் பாடுபடுத்துறேன் என்னைய போட்டு? கடைசி அட்டாக்குங்க. இது மட்டும் நான் கரெக்டாக பண்ணிட்டே போதும், முடிச்சிருவேன். என்ன இது இந்த பவராக விட்டுக்கிட்டு இருக்கு? இது மோசமான பவராக இது. ஓடிஞ்சு செத்து தொலடி. ஆம்பளை பொம்பளையானே தெரியல, அப்படி ஒரு வேரியேஷனாக இருக்குது. என்ன வெரைட்டி நீ? செத்துட்டான். ஹேவன் சீன். இனிமேல் நான் உன்னை பார்க்கவே கூடாது. இது மாதிரி ஒன்று நான் பார்த்ததே கிடையாது, பார்க்கவும் கூடாது. வெடிச்சு சதுரு. ஒரு வழியாக இந்த இந்த உலகத்தை நான் காப்பாற்றிட்டேன் ஆபத்தில் இருந்து. யாரா இவன் காப்பாற்றினா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நான் இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இனிமேல் நான் போகணும். எங்கே போகணும்? இனிமேல் நான் முன்னோக்கி போகணும். சரி போ. யார் ஒன்று வேணாம். யாரா ஒன்று பிடிச்சி வச்சுருக்கா? டேய் பட என்ன பார்க்குறேன்? குரியன் குட் பைடா. சோஃபிக்கு ஃபேர்வெல். சோஃபியும் செத்துட்டா, குரியனும் செத்துட்டான். ஓகே, எத்தனை பேரை காப்பாற்றணும்? யாரையுமே காப்பாற்றலை. ஹெல்த்து ஒன்று இருக்குது, நல்ல வேலை. அந்த ஒரே ஒரு ஹெல்த்தை வச்சு தான் நான் தப்பிச்சேன். ஓகே, பேர் எழுதணுமா? என்ன பேர் எழுதலாம்? நம்ம பேரை தான் எழுதணும், வேறு யார் பேர் எழுத போகிற? எழுது. டி டி பேர் எழுதுறா டே. ஒழுங்காக எழுதுறா. என்ன ஆட்டிடியூட்னு போடுவேன்டா பேர். நானே இதட்றா, இது அடிக்கணும். டேப். கன்ஃபார்ம் தி ஏஜென்ட் நேம். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு வர மாட்டேது. ஸ்வேர் வேர்ஷன் என்டர்டைன்மெண்ட் பிளேயர் நேம் டு கண்டினியூ. சேஞ்ச் மஸ்ட் பி ஒன் டு கண்டினியூ. ஓகே, ATTITUDE. ஸ்வேர் வேர்ட்ஸ் மஸ்ட் பி டெக்ட். ஓகே, பேர் தான் கொடுக்கணும் போல். யாசீர் என் பேர் கொடுத்து பார்ப்போம். வந்துட்டேன். பேர் தான், அதாவது நம்ம பேர் தான் கொடுக்கணுமா? மனுஷங்க பேர் தான் கொடுக்கணுமாங்க. ஓகே, ஒரு வழி அந்த கேம் முடிஞ்சிருச்சு. முடிச்சிட்டோம். நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஏன் பார்த்துக்கிட்டு. அப்புறம் என்னாச்சு? அடுத்து என்னாச்சு? செகண்ட் பார்ட்டுக்கு லீடு வைக்கிறீங்க. ஓ சோஃபி, இன்னும் நீ சாகலையா? அடி பாவி, நீ பேய மாறிட்டியா? இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் சோஃபியும் வந்து பேயா மாறிட்டான். ஓகே கைஸ், கேம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாட்டா, பை பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.
பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள்.